பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நூல் நிலையம் வலையொலியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த ஆருயிர் நண்பர்களே, இந்த நூல் நிலையம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். புத்தகங்கள் தொடர்பாகவும் சமுதாயத்துறை சம்பந்தமாகவும் அரசியல் மற்றும் திரைப்பட உலகம் சம்பந்தமாகவும் நாம் இதில் ஆக்கப்பூர்வமாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை வழங்குவோம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். முதல் நிகழ்ச்சியாக பேராசிரியர் முனைவர் பா. மதிவாணன் அவர்களுடைய ஒரு புத்தகத்தை பற்றி பார்ப்போம். பேராசிரியர் பா. மதிவாணன் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையுள்ளவர், இருமொழி சொற்கொண்டர். அவருடைய தந்தையார் அவர்கள் பாவலர் பாலசுந்தரம் அவர்கள். பராசக்தி படத்திற்கு கதை வசனம் எழுதிய அந்த பாவலர் பாலசுந்தரம் அல்ல, இவர் தஞ்சாவூரிலே பேராசிரியராக இருந்தவர். தமிழ் இலக்கண இலக்கியங்களில் கரை கண்டவர். தஞ்சை பகுதியிலே புகழ் பெற்றவர் பாவலர் பாலசுந்தரம் அவர்கள். அவருடைய திருமகன்தான் பேராசிரியர் பா. மதிவாணன் அவர்கள். பழைய சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல, தற்கால இலக்கியத்திலும் நல்ல பரிச்சயமுடையவர். கொங்கு மண்டலத்திலே அவரை பற்றி மிக அழகாக மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மிக சுருக்கமாக, இரத்தின சுருக்கமாக அழகாக படம் பிடித்து காட்டினார். கொங்கு மண்டலத்தில் சிற்பி பாலசுப்ரமணியம் எப்படியோ, தென் மாவட்டங்களில் பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர்கள் எப்படியோ, அதை போல சோழ மண்டலத்தில் பேராசிரியர் பா. மதிவாணன் அவர்கள் என்று சொன்னார். இதைவிட அழகாக யாரும் சொல்ல முடியாது. நான் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய 2-3 நூல்களை தொகுத்து எழுதி தயாரித்த பொழுது என்னுடைய பேராசிரியர் பா. மதிவாணன் அவர்கள் அழகாக சொன்னார். அவராக சொன்னார், பட்டுக்கோட்டை எழுதினார், வாலி எழுதினார், கண்ணதாசன் எழுதினார். இந்த பாடல்களினுடைய கருத்துக்களை எல்லாம் எம்ஜிஆராக சொன்னார் என்று சில பேர் குற்றம் சாட்டுகிறார்களே, விமர்சிக்கிறார்களே என்று சொன்ன பொழுது, இந்த அளவுக்கு புரட்சிகரமான சீர்திருத்தமான கருத்துக்களை ஏன் மற்ற நடிகர்கள் பேசவில்லை? ஏன் மற்றவர்களுக்கு இந்த அரசியல் ரீதியான, சமுதாய ரீதியான வெற்றி கிடைக்கவில்லை? எம்ஜிஆர் அவர்கள் இப்படியெல்லாம் கதை இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பாடல்கள் அமைய வேண்டும் என்று முயற்சி செய்து அதை கேட்டு வாங்கினார். ஆகவே இந்த கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். உதாரணமாக, இந்த பீரோவை எங்கள் அப்பா பண்ணார்னு சொல்லுவோம், இந்த நாற்காலியை எங்கள் அப்பா பண்ணார்னு சொல்லுவோம். ஆசாரி தான் பண்ணார், ஆனால் அதுக்கு பணம் கொடுத்து அதை இப்படிலாம் பண்ணுன்னு சொன்னது எங்கள் அப்பா. அதே போல் இந்த வீட்டை எங்கள் அப்பா கட்டினார், எங்கள் தாத்தா கட்டினார்னு சொல்லுவோம். கொத்தனார் தான் கட்டினார், ஆனால் இதுக்கு பணம் கொடுத்து இந்த இடத்துல லைப்ரரி வரணும், இந்த இடத்துல பூஜை ரூம் வரணும், இந்த இடத்துல கிச்சன் வரணும், இந்த இடத்துல திண்ணை வரணும், இந்த இடத்துல வரவேற்பறை வரணும் அப்படின்னு அந்த வீட்டை வடிவமைத்து அதற்கு பொருள் தந்தவர் யார், அர்த்தம் கொடுத்தவர் யார், வடிவமைத்தவர் யாரோ அவருக்குத்தான் அது சொந்தம். அந்த ராயல்ட்டி கிரெடிட்டு அவங்களுக்கு தான் போகும். அதனால் எங்கள் தாத்தா கட்டின வீடுன்னு சொல்லுவோமே தவிர கொத்தனார் கட்டின வீடுன்னு சொல்ல மாட்டோம். அதே போல் இந்த கருத்துக்கள் எல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் சொந்தம் என்று அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார் பேராசிரியர்
பா மதிவாணன் அவர்கள். அத்தகைய பேராசிரியர் பா மதிவாணன் அவர்கள் காலச்சுவடு பதிப்பகம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கிய மாநாட்டை நடத்தினார்கள், தமிழ் இனி 2000 என்று. அந்த தமிழ் இனி 2000 என்கிற பெயரிலேயே ஒரு பெரிய ஆய்வு நூல், ஒரு 1000 பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். தமிழில் கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், ஆய்வு கட்டுரைகள், பத்திரிகைகள், இப்படி ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள். அது ஒரு மிக முக்கியமான ஆய்வு நூல். அந்த புத்தகத்திற்கு பதிப்பாசிரியராக இருந்தவர் பேராசிரியர் பா மதிவாணன் அவர்கள். அதே போல மிக முக்கியமான தமிழில் கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம், காலப்பெட்டகம் போன்ற ஒரு புத்தகம். எழுத்தாளர், பழம்பெரும் எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர், சிந்தனையாளர் சுந்தர ராமசாமி அவர்களும், துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி தேவி அவர்களும் கலந்துரையாடினார்கள் கல்வித்துறையை பற்றி. அது ஒரு புத்தகமாக வந்தது. அந்த புத்தகத்திற்கு பதிப்பாசிரியராக விளங்கியவர் பேராசிரியர் பா மதிவாணன் அவர்கள். அவர் சில நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமான நூல் அடிவானம் நோக்கி சில அடிகள் என்பதாகும். அதில் ஏறத்தாழ 10 கட்டுரைகள், 12 கட்டுரைகள் இருக்கிறது. ஒரு கட்டுரையும் ஒரு புத்தகமாக போடக்கூடிய அளவுக்கு மிகவும் செறிவுடையது, சாரம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. அடிவானம் நோக்கி சில அடிகள் அந்த புத்தகத்திற்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள். பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் முன்னுரை அணிந்துரை வழங்கி இருக்கிறார்கள். கலாநிதி கைலாசபதி, கலாநிதி சிவத்தம்பி இவர்களுடைய வரிசையில் ஆய்வுலகத்தில் வரக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் பேராசிரியர் மதிவாணன் அவர்கள் என்று கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொல்லி இருப்பது 100க்கு 100 பொருந்தும். நாட்டியலும் பாட்டியலும் நாட்டுப்பாடல்கள் கலாநிதி கைலாசபதி, வடிவ நோக்கில் புது கவிதை வ.உ.சியின் ஒருமைப்பாட்டு சிந்தனைகள், பாரதி நோக்கில் பாட்டு செய்யுள் கவிதை பெரிய புராணம், டி.எஸ். எல்லாவற்றையும் விட புகழ்பெற்ற பழமையான பத்திரிகையாளர், பழம்பெரும் எழுத்தாளர் டி.எஸ். சொக்கலிங்கம் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்கிற நாவலை மொழிபெயர்த்த மணிக்கொடி பத்திரிகையின் மூல கர்த்தாக்களில் ஒருவராக திகழ்ந்த பேனா மன்னர் டி.எஸ். சொக்கலிங்கத்தை பற்றி ஆய்வு செய்து, பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தவர் பேராசிரியர் பா மதிவாணன் அவர்கள். அதை பற்றி ஒரு கட்டுரை, பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், ஊழல்களை பற்றி நையாண்டி செய்து நகைச்சுவையாக ஒரு கட்டுரை, புதுமைப்பித்தன் சிறுகதைகளை பற்றி தமிழ் இதழியலின் நடை, திராவிட இலக்கியம், மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வு, இப்படி ஒரு 15 கட்டுரைகள் ஏறத்தாழ. ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு புத்தகமாக வரக்கூடிய அளவுக்கு சாராம்சம் உள்ளது. அனைவரும் படிக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு புத்தகம் அடிவானம் நோக்கி சில அடிகள். இது தஞ்சாவூர் ஐயா நிலையம் வெளியிட்டு இருக்கிறது. அனைவரும், தமிழ் ஊரும் நல்லுலகில் உள்ள அனைவரும் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய, பயில வேண்டிய புத்தகம் பேராசிரியர் பா மதிவாணன் அவர்களுடைய நூல்கள். நன்றி, வணக்கம்.